வணக்கம். ஒவ்வொரு பெரிய கோவில்களிலும் ஒரு யானை இருக்கும். நம்ம பார்த்திருக்கிறோம். யானை இல்லாத எந்த பெரிய கோவிலும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி கோவிலுக்கும் யானைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதோ நான் எனக்கு தெரிந்தவற்றை சொல்கிறேன். செல்வம் மற்றும் வளத்தின் அடையாளம் என யானை பாரம்பரியமாக கருதப்படுகிறது. எனவே கோவிலில் யானை இருந்தால் அந்த கோயிலில் வளமும் நலமும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. மங்கள நிகழ்வுகளின் சின்னமாக யானை கருதப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விசேஷங்களில் யானையின் பங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. நமக்கு இருக்கும் பல கெட்ட குணங்களை அகற்றி இறைவனை பணிவுடன் அணுக வேண்டும் அப்படிங்கிறத தத்துவத்தை யானை நினைவூட்டுவதாக சிலர் விளக்குகின்றனர். அதாவது யானை உருவத்தில் எவ்வளவு மிக பெரிய உருவத்தால் இருந்தாலும் அது கட்டுப்பாடுடனும் அமைதியுடனும் நடப்பது ஒரு குறிப்பாக கருதப்படுகிறது. கோவிலின் பாதுகாப்பிற்காக யானை வைத்திருப்பது யானையின் கம்பீரத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது. யானையின் பிளிரல் கோவிலில் மங்களகரமானதாக கருதப்பட்டு திருவிழா சூழலை உருவாக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. யானையை விநாயகருக்கு நிகராக நினைப்பதால் யானையில் துதிக்கையால் நம் ஆசீர்வாதம் வாங்குவது இறைவனிடமிருந்து அவர் அருளை பெறுவோம் என்று ஒரு அர்த்தம் உண்டாகும்.